Hi folks, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உப்புக்கண்டம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த உப்புக்கண்டம் குழம்பு நார்மலாக பண்ணுற மட்டன் குழம்பு மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் உப்புக்கண்டம் எடுத்து வச்சுருக்கேன். உப்புக்கண்டம் எப்படி பண்ணுறதுன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மட்டனில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து ஒரு நூலில் கோர்த்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உப்புக்கண்டம் ரெடி ஆயிரும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பெரிய பீசஸாக இருந்தால் இதை அம்மிக்கல் இல்லட்டினா இஞ்சி இடிக்கிற கல்லில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. உப்புக்கண்டம் குழம்பு பருப்பு சேர்த்து தான் பண்ணுவாங்க. அதுக்கு நான் 1 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு எந்தளவு எடுப்பீங்களோ அந்தளவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வேக வைக்கிறதுக்கு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த உப்புக்கண்டத்தை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட முருங்கைக்காய், கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதையும் இது கூட சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உப்புக்கண்டம் மட்டும்தான் வச்சு பண்ணுறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும், அதனால தான் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உப்புக்கண்டம் நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னு நினச்சிங்கன்னா கூட 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பிரியாணி இலை, ஒரு பட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதில் ஒரு பட்டை மிளகாயை பிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு நம்ம சாம்பார் மாதிரி பண்ணுறதுனால சாம்பாருக்கு எந்த அளவு மசாலா சேர்ப்பீங்களோ அந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். மசாலா பச்சை வாசம் போனதும் நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் உப்புக்கண்டத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாம்பார் கெட்டியாக பண்ணுறதுனால இந்த அளவு வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா பருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம்.
உப்பு கண்டத்துலேயே ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த உப்புக்கண்டம் குழம்பு எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தான் இந்த ரெசிபியை உங்களுக்கு நான் போடுறேன். சாம்பார் கெட்டியாக வைக்கிறதுனால இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா பருப்பு கீழே பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ 2 நிமிஷம் கொதித்ததும் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் உப்புக்கண்டம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.